शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओं भवाय गुणचंबवाय शिवतांडवाय नमः ओं। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனம் உருவாக்கும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம்? எல்லாருடைய வீட்லயும் குடும்பத்திலையும் வெளியிலயும், முதல்ல வெளியில கூட விடுங்க, எல்லாரும் பார்த்த உறவுகளையே தான் நம்ம வீட்டுல பாக்குறோம், குடும்பத்துல பாக்குறோம். அவங்க உருவாக்குற பிரச்சனைகளையே நம்மளால சமாளிக்க முடியல. இது மனசு நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுதான் எல்லாருக்கும் மனசுல ஓடும். பெரியவங்கள கூட இன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். இன்னைக்கு குழந்தைகளை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவங்கதான் நம்மள சமாளிக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா இந்த மனச நம்ம சமாளிச்சிட்டோம், அந்த மனம் உருவாகும் பிரச்சனைகளை, அதாவது மனதான் எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வருது. எல்லாமே வெளியில இருந்துதான் வருது. மோஸ்ட்லி வெளியே இருந்துதான் வருது. நம்ம இதுவும் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாவே எதுவுமே உள்ள இல்ல. எல்லாமே நம்மளுடைய பிராணன் கூட பாத்தீங்கன்னா வெளியே இருந்துதான் வருது. அந்த வெளியே இருந்து வர்றது திரும்பவும் உள்ள போய் வெளியே வரும். அது எப்ப அது நிக்குதோ அப்பதான் நம்ம உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்ல ஏதோ ஒண்ணு, ஒரு எண்ணமோ முதல்ல வெளியே இருந்துதான் வருது. அத உடனே நம்ம மனசு வா வா அப்படின்ட்டு நல்லா பாய் போட்டு அத உட்கார வச்சு நல்ல அறுசுவை உணவு போடுற மாதிரி அதுக்கு நல்லா இப்படி கவுண்டமணி ஒரு படத்துல சொல்ற மாதிரி என் லெப்ட்ல பூசு என் ரைட்ல பூசுன்ற மாதிரி அதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்து அத பெருசாக்கிடுது. அப்ப நம்ம மனசுதான் எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குது. நம்மளுடைய ஒரு புரிதல் கரெக்டா? மனம் இங்க மனசுல உருவாகுற பிரச்சனைகள் அதாவது இந்த சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான பாதிப்புகள் வருது. இன்னும் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களுமே மோஸ்ட்லி எல்லாருமே மன பாதிப்புக்கு உள்ளானவங்க தான். 70% கன்ஃபார்ம். அந்த 74% கூட எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க தானே, அந்த ஒரு கணக்க வச்சு அவங்க சொல்றாங்க. அப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதவங்க எல்லாம் எல்லாரும் ஒரு மனநிலை சமநிலையில இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும். எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல மன பாதிப்பு, மன பாதிப்பு, மன வருத்தம், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் என்னென்ன நம்ம சொல்லுவோமோ, மனச்சிதைவுன்றது இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறது. ஆனா எல்லாருமே இந்த ஒரு இதை தாண்டாத மனிதர்களே கிடையாது. அதுதான் உண்மை. அவங்க இன்னும் கேட்டா கடவுள்கிட்ட கூட நம்ம கேட்டா அப்படியெல்லாம் இன்னும் நான் ஒரு மனுஷனையே நான் உருவாக்கல அப்படின்ட்டுதான் அவருடைய ஆன்சரா இருக்கும். ஏன்னா மனுஷனா பிறந்தவங்க அத்தனை பேருமே ஒரு கட்டத்துல இல்ல எத்தனையோ கட்டங்கள்ல மன வருத்தம், மன பாதிப்பு, எல்லாமே மன அழுத்தம் எல்லாமே அதுல இருந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வெளியே வர்றவங்க தான். ஈவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராமர்
ராமர் வந்து யார் அவதாரம்னு உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவோட அவதாரம் தான். அதே மாரி கிருஷ்ண அவதாரமும் நார்மலா ஒரு மனுஷனா பிறந்தப்ப, அவங்க எல்லா விதமான பாதிப்புகளும் அவங்கள ஃபேஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுளோட அவதாரமா இருந்தாலும், அவங்களுக்கு தோற்றம் எப்படி உண்டோ, அதே மாரி மறைவும் உண்டு. அப்ப அந்த கடவுளாக இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு உருவாகக்கூடிய அத்தன பிரச்சனைகளையும் அவங்களும் ஃபேஸ் பண்ணி தான் அதுலருந்து வெளிய வர்றாங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னொன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே அந்த எல்லாருடைய இத கேட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு ரொம்ப மன பாதிப்புக்கு உள்ளான ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க அப்படின்னா, யா அ ரொம்ப க்ளோஸ் ஒருத்தருடைய இறப்பா இருக்கலாம். இல்ல பணத்தட்டுப்பாடுல ஒரு ஒரு கட்டத்துல அலைஞ்சதா இருக்கலாம். கல்யாணத்துக்கு அலைஞ்சதா இருக்கலாம். இல்ல ஆப்பரேஷன் இந்த மாரி, இல்ல ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு, இல்ல ஒரு வீடு வாங்குறோம், கட்டுறோம். அப்ப ஒரு அ பணம் கண்டிப்பா நாளைக்கு வேணும். ஆனா எல்லா இடத்துலயும் அலைஞ்சாச்சு. அப்ப வந்து மனது வந்து ரொம்ப பாதிப்படையும். அந்த நெருக்கடியில வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம. எல்லாருமே இந்த மாரி இது ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? எதுக்கு இந்த துக்கம் வந்து ஏன் இப்படி நமக்கு வந்து போட்டு வாட்டுது? இந்த துக்கம் வாட்டுறதுனால தானே அந்த பிரச்சனைகள், அந்த மனசு வந்து உருவாக்குற பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப வந்து அந்த ஹையஸ்டான அந்த மனச்சிதைவு அப்படின்ற ஒரு நோய் வரைக்கும் போயிருது. சில பேருக்கு மென்டல்ன்னு கூட பேரு வச்சிருப்பாங்க. ஆனா, இது அத்தனைக்கும் காரணம் 2 காரணம் தான். ஒண்ணு நமது வாழ்க்கையில வெளியில இருந்து வர்ற சூழல்களால நம்மளுடைய மனமானது பாதிப்படையுது. ஓகேயா? நமக்குள்ள இருந்து கிடையாது. வெளியில இருக்கும் சூழல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலுக்குள் ஏற்படும் சில ரசாயன மாறுதல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. மனதோட கட்டுப்பாடு நம்ம கையில கிடையாது. அது இயங்குற விதமும் நம்ம கையில கிடையாது. அத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம யோசிக்க வேண்டாம். உண்மை அதுதான். அந்த அது என்ன? அது எப்படி இயங்குது? என்ன? அப்படின்றத நம்ம எலாபரேட்டா பார்க்கிறப்ப, ஆமா அப்படின்ற மாரி நமக்கு புரிஞ்சிரும். ஸோ, ஆ வெளியில இருந்து வர்ற சூழல்கள் 1. அப்புறம் நம்ம பார்த்தோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அதாவது உடலுக்குள் இருக்கும் ரசாயன மாறுதல்கள். மேபி ஹார்மோன்ஸ் இதோட ஜாஸ்தியாகிறது. ஹார்மோன் அந்த சுரப்பு வந்து கம்மி ஆகுறது. உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த உடலுக்குள் நடக்கிற அது உடல் வந்து நார்மலா எல்லாத்தையுமே கரெக்ட்டா அதோடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா, நமக்கு எதுவுமே வராது. மனசு பாதிக்காது. உடம்பு ரொம்ப அழகா இயங்கிட்டு இருக்கு. நல்லா அ நல்லா வந்து மலம், ஜலம் நல்லா கழிக்கிறோம். நல்லா பசி எடுக்குது. நல்லா சாப்பிடுறோம். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம். நல்லா தூங்குறோம். அப்படின்றப்ப, அது வந்து நம்மளுடைய மனத பாதிக்காது. ஏன்னா, உடல் ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப தெளிவாக இயங்குது. ஆனா, ஏதோ உள்ள ஒரு அ அ இது ஆயிருது. குளறுபடி ஆயிருது அப்படின்றப்ப, டோட்டலா ஃபுல்லுமே வந்து உடல் ஃபுல்லுமே பாதிப்பாகும். ஒண்ண வச்சு பாதிப்பாகும். நம்மளால வந்து வயிறு அ செரிமானம் ஆகல. வயிறு ரொம்ப வலிக்குது. நம்மளால மலஜலமும் கழிக்க முடியல. அந்த அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய ஆ எப்படி இருக்கும் நம்மளுடைய அ மனசு? ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கும் தானே! தூக்கம் வராது. அது அந்த இது வந்து ரிலீஸ் ஆனா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முடியும். நெறைய வேலைகள் ஆஃபீஸ் வேண்டிய வேலை இருக்கும். இல்ல அடுத்த முக்கியமான ஒரு இது இருக்கும். ஆனா பயங்கர வயிறு வலி. இப்படி இருக்கிறப்ப, அது சார்ந்த ஐயோ! அந்த வேலை பார்க்க முடியலையே, நம்ம இங்க போக முடியலையே, தூங்க முடியலையே அப்படின்னு அந்த பிரஷர்ல மன அழுத்தம் உருவாகும்.
சோ இப்படிதான் இந்த எதை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தாலும் பேசிக் வந்து இந்த 2 ரீசனா தான் இருக்கு. அத வந்து நமக்கு இத நீங்க எல்லாமே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இது எதனால வருது? அதுக்காக தான் ஆ இந்த டைப்பான ஸ்பீச் எல்லாமே குடுத்துட்டு இருக்கிற நான் குடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன். பிரபஞ்சம் குடுக்கிறத நான் வந்து அ குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு தெளிவ உண்டாக்கும். ஓகே. இதுனா இது. இதோடைய டெஃபினிஷன் இப்படி. ஓகே. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, நம்ம இப்படி பிஹேவ் பண்றோம். அப்ப எந்த ஸ்விட்ச ஆஃப் பண்ணணும், எந்த ஸ்விட்ச ஆன் பண்ணணும்ன்ற விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவ்வளவுதான். ஒரு இடத்துல ஓவரா கரண்ட் செலவாயிட்டு இருக்குன்னா, தேவையில்லாத லைட்ட டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ற மாரி ஆஃப் பண்ணிறலாம். எங்க நம்ம இருக்கிறோமோ, அங்க லைட்டு போட்டு, ஃபேன் போட்டுக்கிற மாரி ஆன் பண்ணிக்கலாம். அதனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம உடல் இயங்குற விதம், மனம் இயங்குற விதம், நமக்கு சுத்தி இருக்கிற சூழல்கள் வந்து நமக்கு எதிராக அமையிறப்ப, அதை எப்படி சமாளிக்கணும்? ஆதரவா இருக்கிறப்ப, அத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அத இன்னுமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இது எல்லாம் தான் நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அ ஓவராலா அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம குடுத்த இந்த மனித வாழ்வை நம்ம அழகாக கடைசி வரைக்கும் உங்கள நம்பி ஒரு பொக்கிஷத்த ஒருத்தர் குடுத்திருக்காரு. அத வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அத வச்சு நீங்க எப்படி அத மெயின்டெயின் பண்றீங்க? அந்த பொக்கிஷத்த எல்லாத்தையும் செலவழிச்சிடுறீங்களா? அத அப்படியே இத கொஞ்ச நாள் நீ வச்சிரு. திரும்பவும் என்கிட்ட ஒரு 60, 80 வருஷத்துக்கு கழிச்சு என்ட்ட கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்றாரு. அதுவரைக்கும் இது உன் கையில இருக்கட்டும்ன்ட்டு. அப்ப அத பத்திரமா பாதுகாத்து, அழகாகவும் அத கொண்டு போயி, அத அவருகிட்ட நம்ம திருப்பி குடுக்கணுமா? அந்த மாரி ஒரு ரீசன் தான் இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அத்தன விஷயமும். அந்த பெட்டிக்குள்ள தான் பொக்கிஷம் அடங்கி இருக்கு. அந்த சாவியும் நம்ம கையில குடுத்துட்டாரு. எப்ப வேணாலும் நீ அத திறந்து பாரு. அந்த திறந்து பார்த்தீன்னா, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தன விஷயங்களும் அதுக்குள்ள தான் இருக்கு. அத நீ பார்த்து யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அத என்கிட்ட கொண்டு வந்து குடு. அப்படின்றது தான் நமக்கு குடுத்த மனித வாழ்க்கையோட ஒரே லைன்ல சொல்லணும்னா, நான் வந்து இப்படிதான் நான் சொல்லுவேன். வெளியில இருந்து வர்ற சூழல்கள்ல மனசு பாதிப்படையுது, மனம் அழுத்தமாகுது, மனம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது ஆணா இருந்தா பெண்ணா இருக்கலாம், பெண்ணா இருந்தா ஆணா இருக்கலாம். சரியில்லாத பட்சத்துல, நம்ம கூட கோஆப்பரேட் பண்ணல. நமக்கு அது நம்மளோட நம்ம நம்ம பண்ற அத்தன விஷயங்களுக்கும் எதிரா இருக்காங்க. அப்படின்றப்ப, கண்டிப்பாக இந்த மனம் வந்து பாதிக்கும். இந்த மாரி. அதுக்கப்புறம் நெறைய வீட்ல வந்து இப்ப கூட ஆரம்பத்துல பேசினோம் இல்லையா? குழந்தைகள். குழந்தைகள் சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது. சரியா படிக்கிறது கிடையாது. எது செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, அத மட்டுமே கரெக்ட்டா செய்ய வேண்டியது. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது கிடையாது. ஒழுங்கா ஹோம் ஒர்க் பண்றது கிடையாது. ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது. சாப்பிட்டாலும் எந்த ஃபுட் சாப்பிடக்கூடாதோ அந்த ஃபுட் தான் கேட்கறது. இந்த மாரி நான் கோஆப்பரேஷன் மாதிரி இருக்கிற சில்ட்ரன வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறது? அப்ப வந்து தினம் இப்படி அப்படின்றப்ப ஸ்கூல்ல உடனே கூப்பிட்டு அனுப்பிருவாங்க. என்ன உங்க பொண்ணு வந்து உங்க பையன் வந்து இந்த மாதிரி வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான். எத சொன்னாலும் ஒபே பண்ண மாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டா திமிரா நிக்கிறான். இந்த மாதிரி. அப்போ பிரச்சனை உருவாகுதா? அடுத்து பக்கத்து வீட்டு, அக்கத்து வீட்ல அபார்ட்மெண்ட்டா இந்த மாதிரி. என் பையன் உங்க குழந்தை வந்து என்னுடைய குழந்தைய அடிக்குது. இந்த மாரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுது. இந்த மாதிரி வர்றப்ப இது எல்லாம் எங்க இருக்குது? வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். அத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது இருக்கு. அடுத்தது நெறைய பேருக்கு இன்கம் இதுல வந்து அதாவது பினான்சியலா வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால, இத எப்படி சமாளிக்கிறது? இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க. ஆ இவ்வளதான் வரும். எதிர்பாராத ஒரு செலவு வந்திருக்கும்.
அப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்ல வேலை கிடைக்காம இருக்கும். அப்ப இது எல்லாமே இந்த மாதிரி இது எத்தனையுமே எக்ஸாம்பிள்க்கு சொன்ன ஒரு விஷயங்கள். வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி. சில பேருக்கு மேனேஜரே பிரச்சனையா இருக்கலாம். ஆ ஏதோ கங்கணம் கட்டிக்கிட்டு நம்மளையே தாக்குறாரே இவரு அப்படின்ற மாரி நம்ம நெனைப்போம். அது அத்தனையுமே எப்படி வருது அப்படின்னா, எல்லாமே வெளியில இருந்து மட்டுமே வருகிறது. சரி. அப்ப இத எல்லாமே நம்மளால ஃபேஸ் பண்ணி அத கரெக்ட் பண்ண முடியுமா? கரெக்ட் பண்ண முடியும். உடல்ல உருவாகும் இந்த ஹார்மோன் மாறுதல்களோ, இல்ல வேற ரசாயன மாறுதல்களோ, அது நம்மளால சரி பண்ண முடியாது. ஆனா, இந்த வெளி சூழல்களால் பாதிக்கப்படுறப்ப, அந்த வெளிச்சூழல்கள சரி பண்ணிட்டோம்னா, ஆக்சுவலா அது சரியாயிரும் தானே! அப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருது. இப்ப நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். லைஃப் பார்ட்னர் சரி கிடையாது அப்படின்றப்ப, அந்த லைஃப் பார்ட்னர்ட்ட கொஞ்சம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி, இந்த மாரி "உனக்கு என்ன என்கிட்ட பிரச்சனை? நானும் மாறிக்கிறேன். நீயும் மாறிக்கோ. அதனால வந்து அ மாறிக்கிட்ட அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் வந்து இந்தந்த மாரி பண்ணலாம். பண்றப்ப நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம். நீ நம்ம இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வருங்காலத்துல பெரிய ஒரு அ ஸ்கூல்ல நம்மளுடைய குழந்தைகள படிக்க வைக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாறும். அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள்ல வந்து பேசி சரியாக்க முடியாது தானே! அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி, அந்த பிரச்சனைகள சால்வ் பண்ணலாம். இல்ல அவங்க யார் சொன்னா கேட்பாங்களோ, அந்த மாரி அ அவங்கள் மூலமாக அவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனைய சமாளிக்கலாம். அதே மாரி தான் குழந்தைங்கட்ட. குழந்தைங்கட்ட அவங்க எப்படி சொன்னா கேட்பாங்க, எப்படின்றது கொஞ்சம் டஃப்பு தான். ஆனாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்க தானே செய்யுது. கொஞ்சம் நம்ம அப்படியே அப்படியே நம்மளே பிரஷர்ல இருக்கிறதுனால, அந்த குழந்தைங்க பண்றது அத்தனையுமே நம்ம பிரஷர்லயே தான் பார்க்கிறோம். நார்மலா பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய ஆங்கிள்ல இருந்து அவங்க அந்த ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்க்கிறப்ப, ஏன் இந்த குழந்தையானது இப்படி பண்ணுது? ஏன் என்ன பண்ணுது? நான் அந்த குழந்தை பண்றதுக்கு நான் காரணமா எதுவும் இருக்கேனா? நான் வந்து ஏதோ நான் மாறணுமா? அப்படின்ற மாரி நம்ம வந்து அந்த பிரச்சனையோட மூலவேர சமாளிக்கிறப்ப, மூலவேர ஆராயிறப்ப, அந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். முழுதுமே சமாளிக்க முடியல அப்படின்னாலும், ஆ அந்த அந்த சொல்யூஷன்க்கு பக்கத்துல வரைக்கும் கூட கண்டிப்பாக வர முடியும். அடுத்தது இன்கம். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டெய்லி இதுக்கே வந்து கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்டின்னா, வேல பார்த்துட்டே இப்பல்லாம் சைட் பிசினஸ் என்னென்னமோ ஆன்லைன்ல இந்த மாரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ எப்படி ஜாஸ்தி கொண்டு வரணும் அப்டின்ற வழியில திங்க் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த இன்கம் வழியாக வரக்கூடிய அந்த இன்கம்னால வரக்கூடிய அந்த மன பாதிப்பையும் சரி பண்ணிறலாம். பண்ண முடியாதது நம்மளுடைய உடலுக்குள் ஏற்படும் ரசாயன மாறுதல்களை மட்டும் தான். அது நம்ம கையில கிடையாது. வெளியில இருந்து நம்ம மாத்திரை இப்ப தைராய்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தைராய்டுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த தைராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆனது மாரி எனக்கு ஆனா தெரியல உண்மையில. மோர் ஓவர் அது கம்மியான மாரி இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல திரும்பி வருது. அ அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு குளோஸான ஒருத்தவங்க மூலமாகவே நான் குளோஸா வாட்ச் பண்ணத சொல்றேன் நான். அப்ப இந்த உடம்பும் வெளிச்சூழல்களால வர்ற விஷயத்தையும், அதுக்கப்புறம் உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாறுதல்களாலயும் தான் பிரச்சனைகள், அ இது மனமானது பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு பார்க்கிறோம். அப்ப எல்லாருமே இந்த மாரி பாதிப்புக்கு உள்ளாகுறாங்களான்னா, சில பேர் பாதிப்புக்கு உள்ளாவுறதில்ல. அவங்க யாரு? அவங்க தான் ஞானிகள். இந்த 2னால வரக்கூடிய பிரச்சனைகளையும், அவங்க ஆடாம, அசையாம அத அப்படியே ஆ அ ஃப்ரீயா உட்டுர்றதுனால, அவங்க ஞானிகளாக இருக்கிறாங்க.
சோ அப்ப நம்ம இத வேற வேற ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, வெளிய இருக்கிற சூழலும், உள்ள இருக்கிற ரசாயன மாறுதலும், எவன் ஒருவனை பாதிக்கவில்லையோ அவனே ஞானி. அப்ப நார்மல் மனுஷன ஒரு சராசரியான ஒரு மனிதன் பாதிக்கிறான் அப்படின்னா, அவன் இன்னும் ஒரு மனுஷன் தான். அவன் வெளிய கூட இல்ல, இல்ல நான் வந்து 3 வேள நானு தியானம் பண்றேன். 7 வேள வந்து பிராணாயாமம் பண்றேன். 8 வேள வந்து நான் தலைகீழா நிக்கிறேன்னு சொன்னாலும், இதனால வந்து அவன் பாதிப்படைகிறான் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக அந்த சராசரியான ஒரு மன பாதிப்புக்கு உள்ளான ஒரு நிலையில தான் இருக்கான். யார் ஒருவர் திரும்பவும் சொல்றேன், யார் ஒருவர் இந்த 2 விஷயத்தினால பாதிப்படையலையோ, அதுவே உயர்ந்த ஞான நிலை. அவரே ஞானி. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இப்ப ஞாபகம் வருது. நம்ம சொல்லிர்றேன். என்னன்னா, ஒருத்தரு குடும்பத்த கல்யாணம் ஆயி, ஆ கொஞ்சம் பழைய காலத்து ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். 7, 8 குழந்தைங்க. சமாளிக்க முடியல. குடும்பத்துக்கு தேவையான வருமானத்த ஈட்ட முடியல. ஆ இத்தன பேரையும் பராமரிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கட்டத்துல அடிச்சு புடிச்சு ஓடி போயிர்றாரு. ஒரு நாள் இரவு யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிர்றாரு. ஓடி போயி இந்த இமாலயத்துல அங்க போயி அங்க ஒருத்தர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்து தியானம் பண்றாரு. எல்லாம் பண்ணி, ஆஹா! நான் பெரிய அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு காமான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, அவர் அருமையாக எல்லாம் கத்துக்கிட்டு, மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு, ஒரு கட்டத்துல அவருடைய ஆ அவருடைய குரு சொல்லிர்றாரு, "எல்லாத்தையும் நீ வந்து தேர்ந்துட்டப்பா, நீ இனிமேல நீ போகலாம்." அப்படின்னோன, இல்ல, இல்ல நான் இங்கேயே இருக்கேன்." "இல்ல, இல்ல அப்படி கிடையாது. வெளிய போய் நீ சர்வீஸ் பண்ணணும். இது பண்றதுக்கான காரணமே அதுதான்." அப்படின்னோன, சரின்ட்டு வர்றாரு. ஆ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவரு ரொம்ப நாளாவே சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால, இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு கடைத்தெருவுக்கு வர்றாரு. கடைத்தெருவுக்கு வர்றப்ப, எதிர்ல வர்ற ஒருத்தன் அப்படியே வேகமா போறான். அந்த கடைத்தெரு அப்படின்னாலே ரொம்ப அ கச்சமுச்சா அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடமா தானே இருக்கும். பாரம் தூக்கிட்டு போவாங்க, கும்பலா மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். ஒருத்தன் இழுத்துட்டு போறான். சரின்ட்டு பேசாம இருக்காரு. அப்படியே கோவம் சுர்ருன்ட்டு வருது. அதுக்கப்புறம் அ எதிர்ல இன்னொருத்தன் வர்றான். அவன் என்ன பண்றான்னா, இவரு இடிச்சிடுறாரு. அவன் போட்டு ச திட்டுறான். "என்ன நீ என்ன கண்ணு வச்சுட்டு தானே இருக்க. நீ என்ன இப்படி வர்ற?" அப்படின்ட்டு. இவருக்கு அவ்வளவுதான். கோவம் வந்து சகட்டு மேனிக்கு திட்டுறாரு. அப்ப அவரால அவருடைய மனம் அமைதியாயிருக்குன்னா, இல்ல. அ சூழல்ல இருந்ததுனால அமைதியான மாதிரி அவர் நெனச்சுக்கிட்டாரு. வெளியில எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எப்ப வந்து நம்ம மனசு அமைதியாக ஆழ்ந்து இருக்கோ, அதுதான் ஞான நிலை. உயர்ந்த ஒரு ஞான நிலை. அப்ப எங்க நீங்க இருந்தீங்கனாலும், உங்களுடைய மனது அந்த வெளிச்சூழல்களால் பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த சூழ்நிலைய அழகா கடந்து போக தெரியணும். அவ்ளோ எத்தனையோ வருஷம் 12, 15 வருஷம் அவரு என்ன பண்ணியிருக்காரு? வாழ்க்கைய வேஸ்ட் தான் பண்ணியிருக்காரு ஒழிய, அவர் உண்மையாக கத்துக்க வேண்டிய விஷயத்த அவர் கத்துக்கல. அதுதான். இதுதான் ஞான நிலை. சோ, அவரு வந்து ஒரு சின்ன வந்த உடனேயே அவருக்கு வந்துருச்சுன்னா, அப்புறம் என்ன இருக்கு? இந்த மாதிரி தான் அ பொதுவாக எல்லாருமே இந்த வெளிச்சூழல்கள்ல நம்ம வந்து மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு அதிலேயே சிக்கிக்கிறோம். சிக்கிட்டு அதுலருந்து வெளிய வர தெரியாம, அடுத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணிர்றோம். இவங்களால, இவங்களால, அவங்களால அப்படின்ட்டு. ஆனா, யாரு அமைதியா இருக்கணும்? நம்ம தான் உள்ள அமைதியா இருக்கணும். இந்த ஆ இந்த ரசாயன மாறுதல்கள கூட அந்த மனசு இந்த மாதிரி ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு நிலையில இருக்கப்ப,
அது அருமையாக தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கொள்ளவும் செய்யுது. எல்லா மனுஷங்களும் இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பார்க்கலாம். எல்லா மனிதர்களும் வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு எடுத்துக்கிட்டா வயதானவர்கள் எல்லாருமே தன்னை ஒரு பழுத்த பழம் மாதிரி இந்த மாதிரி காட்டிக்க விரும்புவாங்க. இது ஏன்னா எல்லாருமே இது ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். அவங்க அல்பமா நடந்துக்குவாங்க. ஆனா வெளிய காமிச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஜென்டில்மேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் மாரி காட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உள்ள அவ்ளோ ஒரு அழுத்தத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அத சமாளிக்கிறதுக்காக தன்னை ஒரு பெரிய மனிதர் மாரி அவங்க காட்டிக்கிறதுக்கு அவங்க அது என்ன கிட்டத்தட்ட மேக்கப் மாரி தானே. ஆனா அவங்க உள்ள அந்த மாரி மனது ஆனது சமநிலையில் கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சமநிலையில் இல்லாம இருக்கிறப்ப யாரு அப்ப வந்து ரொம்ப அந்த உயர்ந்த ஞான நிலையில இருக்கிறவங்க, ஞானிகள் இவங்கள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, "ஞானமா? அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு மனுஷன்." அப்படின்ற மாரி அவங்க காமிச்சுக்குவாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அதுதான் சரியான ஒரு மனநிலை. இப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்னா, இவங்க ஒரு சரியில்லாத மனநிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். தன்னை அப்படி காமிச்சுக்கிட்டு, தான் வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறத, அப்படியே வெளியில கொஞ்சம் இதா காமிச்சுக்கிறது. இல்ல வயசுல மூத்தவங்கன்னா, "நீ எல்லாருமே எனக்கு வந்து அடிபணியணும். நான் வந்து பெரியவங்க." அப்படின்ற மாரி காமிச்சுக்கிறது எல்லாமே, அவங்களுக்குள்ள வந்து சரியில்லாம இருக்காங்க. அ உண்மையிலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, தன்னை அந்த மாரி வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. "நானும் உங்கள மாரி தான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க." அப்படின்ற மாரி அத அப்படியே ஈஸியா கடந்து போயிருவாங்க. அய் அ அ எதிர்ல இருக்கவங்க அவங்களா கண்டுபிடிச்சு நெருங்கி வந்தா தான் அந்த விஷயத்தையே சொல்லுவாங்க. அத ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றப்ப தான். இது இந்த ஞானிகளுடைய வரலாறு எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து இதாகுது. அதே மாரி ஆ எல்லா மனுஷங்களும் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து போராடி நான் ஜெயிச்சிருக்கேன். இந்த நிலைக்கு நான் ஒண்ணும் சாதாரணமா வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைய நான் அடைஞ்சேன் தெரியுமா உனக்கு? அப்படிம்பாங்க. அப்ப அத கேட்கிறவங்களுக்கு இல்ல ஒரு அ ஒரு உயர்ந்த ஒரு பணக்காரனா இருப்பாரு. அவரு வந்து ஒரு பேட்டி குடுப்பாரு இல்லையா? நான் வந்து இப்படி இப்படி இருந்தேன். எதா எ ஒரு எக்ஸாம்பிள் கூட அண்ணாமலை ஆ ரஜினி படத்துல கூட எடுத்துக்கிட்டா, நான் இங்க இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு தயார் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கடை வச்சேன். அதுக்கப்புறம் ஹோட்டல். இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி அவங்க போனத வந்து, நான் போராடி நான் ஜெயிச்சேன் அப்படிம்பாங்க. அப்ப கேட்கிறவங்களுக்கு என்னமோ, போராடி ஜெயிச்சேன்னு தான் அவங்க என்னமோ இஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாரி, போராடின மாரி அவங்க நெனச்சுக்குவாங்க. ஆனா உண்ம அது கிடையாது. அவங்க ஒண்ணும் விருப்பப்பட்டு இது பண்ணல. யாராவது போராடுறத வந்து விருப்பப்பட்டு இது பண்ணுவாங்களா? அவங்களும் அப்ப அந்த போராடி ஜெயிச்சவங்க சமநிலையில இருக்காங்களான்னா, இல்ல. அவங்களும் இந்த மன அழுத்தத்துல தான் இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள்க்கு நீங்க இந்த ரஜினி படமான அண்ணாமலையில எடுத்துக்கிட்டா கூட, அவரு எவ்வளோ ஒரு மன அழுத்தத்துல இந்த மாரி அவர் ஒரு எய்ம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃப்ரீ பேர்டா இருப்பாரு. மனைவி கூட சந்தோஷமா இருப்பாரு. எல்லார் கூடயும் நல்லா ஜாலியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பயங்கர சீரியஸ் ஆகி, எந்நேரமும் உழைக்கிறது, காசு சம்பாரிக்கணும். இந்த மாரி மட்டுமே எய்ம் வச்சுட்டு, மன அழுத்தத்திலேயே இருப்பாரு. எதையும் அவரு வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டாரு. ஒண்ணுமே ஒரு மெஷின் மாரி ஆயிருவாரு. இத நீங்க வச்சே வந்து, அப்ப இந்த மாரி ஒரு போராடி ஜெயிக்கிறவங்க என்ன மாரி ஒரு மனநிலையில இருக்காங்க? எதையுமே சுத்தி இருக்கிறத கூட அவங்களால அனுபவிக்க முடியாம, அந்த ஒரு மனநிலை சராசரியான மனநிலையில அவங்க இல்லன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. அப்ப இந்த இந்த மனம் எப்படி பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ரொம்ப கிளியரா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வர்ற சூழல்களை நம்ம உருவாக்குற
உருவாக்குற அந்த ஆளுங்களையோ, இல்ல அந்த சூழ்நிலையை நம்ம மாத்துறது மூலமாக அந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இன்னொன்னு மெயினு மனசு எந்த பிரச்சனைகளையும் உருவாக்கல. உங்களுக்குள்ள ஒண்ணு வருது. அததான் மனசு பெருசு பண்ணுது. அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப ஒண்ணு உள்ள வர்றப்பயே என்ன பண்ணணும்? கரெக்ட்டா நம்ம பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கணும். தூக்கி வெளிய டம்முன்னு போட்டுறணும். அத கொண்டு வந்து நம்ம பாய போட்டு உட்கார்ந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா, அது வளர்ந்துருது. ஸோ இது வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு ஆரோக்கியமான மனநிலை அப்டின்னா, எக்ஸாம்பிள்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாமே. இன்னைக்கு பியூட்டி பார்லர் அப்டின்றது ரொம்பவே வளர்ந்திருக்கு. இல்லையா? ஏன் இந்த பியூட்டி பார்லர் வளர்ந்திருக்குன்னா, நம்ம எல்லாருமே நான் என்ன வந்து அழகாக்கிக்கிறேன் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்றது பொதுவா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஆனா, அது உண்மை கிடையாது. தன்னுடைய நோயை, தன்னுடைய குறையை தானே பார்க்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. உண்மை அது மட்டுமே. ஒருத்தருக்கு ஒரு நரைச்ச முடி வந்துட்டா கூட என்ன பண்றாங்க? பெரிய ஷாக்கு. ஆஹா! எனக்கு போய் நரைச்ச முடியா? அவங்க என்ன நெனைப்பாங்க? அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்றத விடவே, இவருக்கே பெரிய ஷாக்கு. அத அவராலயே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப அத மாத்திரணும். எப்படியாவது அத மாத்திரணும்னு ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிர்றாரு. அத சரி பண்றதுல தான் இதா இருக்காரு. இயற்கையாக அப்ப அவர் அந்த விஷயத்தை பார்க்கறது கிடையாது. இயற்கையாக பார்க்காதனால அதுல ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறாரு. சில சமயம் ஏதோ ஒரு இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்லயே எல்லாருக்குமே ஒரு ஆனா ஏதோ ஒரு ஃபங்ஷனோ ஏதோ ஒரு இது பண்றோம். இல்லன்னா கூட அது கன்டினியூஸா அந்த டை இருக்கிறது அந்த ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பெர்சன நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு டை அடிச்ச அன்னைக்கு அவங்க ஹேப்பியா இருக்க நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் இது. இதெல்லாம் ஏன் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் அப்படின்னா, இது டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம நடக்கிறத பார்க்கிறப்ப, ஆமா இது இப்படிதான் அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ உட்கார்ந்து நம்ம அந்த சந்தமான ஒரு மனநிலையில அது கூட ஆனந்தத்தை தராது. நரம்பு முடியாத ஒரு கொடுக்குது. சோ அந்த எதனால வருது என்ன அப்படின்ற அந்த பிரச்சனைகளை நம்ம கையாள்றதுக்கு தெரிஞ்சிடும். ஓ இதுவா கட்டு, இத கட்டு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது அந்த மசாலா. இன்னொன்னு எல்லாருமே வந்து மெடிடேஷன்ல வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன இருக்குன்னா, நான் ஒரு ஆடி கார் வாங்கணும். நான் ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட் ஒண்ணு வாங்கணும். அப்படின்ற மாரி தான் வந்து எல்லாருக்குமே. நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் போணும். கண்டிப்பாவே இதெல்லாம் தப்பே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா, இதுல மட்டுமே நீங்க உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்றப்ப, அதுக்கு மூலமாக எதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள வந்து நீங்க உயர்த்திக்கணும். அந்த ஒரு ஞான நிலையை அடைஞ்சு நீங்க இது பண்றப்ப,
இது எல்லாமே போவீங்க கண்டிப்பா. ஆனா, அந்த போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் திறன் உங்களுக்குள் வளரும். இந்த மனப்பதட்டமோ, இந்த மன அழுத்தமோ உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, எப்படி உங்களால இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியும்? ஆசை மட்டுமே பட்டுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய, அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ, ஒரு நான் எல்சிடி வாங்கணும், எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுறது கரெக்ட்டா? கரெக்ட். ஆனா, அதுக்கு முன்னாடி என்னுடைய கண் பார்வை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அந்த கண் பார்வையை நான் முதல்ல சரி பண்ணிக்கணும். அப்படின்ற எந்த மனிதன் அத சரி பண்றானோ, அவனால கண் பார்வைய சரி பண்ணிட்டான்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அ அவன் நினைக்க அந்த டிவிய வாங்கி அவனால முழுசா என்ஜாய் பண்ணி இது வாங்க பார்க்க முடியும் தானே! ஆனா, இந்த கண் பார்வைய பத்தியே அவன் கவலைப்படாம, இந்த டிவி வாங்குறதுல மட்டுமே அவனுடைய கவனம் இருந்து, எப்படியோ போராடி கடன் வாங்கி அப்படி இப்படி வாங்கிட்டானா, அவனால நாளைக்கு பார்க்க முடியுமா? அத யாருமே நினைக்கிறது கிடையாது. இப்படிதான் நமக்குள்ள உருவாகும் அத்தன பிரச்சனைகளையும் இருக்கு. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பார்க்கறது, கேட்கறது சயின்டிஃபிக்காவே என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க இந்த டெரரான மூவிஸு, இந்த மாரி வன்முறையான ஒரு சம்பவங்கள், இது எல்லாம் பார்க்கிறப்ப, அதோடைய தாக்கம் உங்களுடைய மனதில் 1 வருடத்துக்கு இருக்கும். ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் அடிச்சு தூள் கிளப்புறான். இன்னைக்கு தமிழ் மூவிஸே அப்படிதாங்க இருக்கு. ரத்தம் சொட்ட, சொட்ட, சொட்ட காமிக்கிறது மக்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படிதான் படம் இருக்கு. ஒரு ஹீரோவ இன்னும் கொஞ்சம் பெரிய ஹீரோவா காட்டணும்னா, அப்படிதான் படம் இருக்கு. இத பார்க்கும் மனநிலை எப்படி இருக்கும்? அதனால தான் ஞானிகள் சொல்றாங்க. நீங்க என்னத்த பார்க்கணும், என்னத்த கேட்கணும் அப்படின்றது ஞானிகள் தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்த கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சென்சார் போர்ட் ரெடி பண்ணுங்க. எனக்கு இது வேண்டாம். அடுத்த வீட்ல வர்ற கொலை வந்து நம்ம நல்லா காத தீண்டிக்கிட்டு கேட்கிறோம் அப்படின்னா, யார் வீட்லயோ ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடக்குது, கொலை நடக்குது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா கேட்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு நடந்தா நம்ம அப்படி இன்ட்ரெஸ்ட்டா கேட்போமா? ஆனா, நமக்குள்ள அது பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிரும். அதனால தானே இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த மாரி YouTubeல கூட சில நியூஸ் இதுலலாம் போடுறப்ப, வெறிச் செயல். அது அப்படியே கொஞ்சம் நல்லா மசாலா தூவி, அந்த வன்முறையே ஒரு மசாலா தூவி குடுக்குறாங்க. அந்த வார்த்தை போய் நம்மளுடைய மனசுல நச்சுன்னு போய் நங்கூரம் போட்டு நின்னுடுது. நம்மளும் அப்படி கொலை பண்ணுவோமான்னா, கொலை பண்ண மாட்டோம். ஆனா, அந்த கொலைக்கு ஈடான நெறையங்கள் மக்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா, அது உள்ளூர ஆரம்பிச்சுருச்சு. எதையாவது இப்போ நான் நான் பெரிய டெரர் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது. இல்லன்னா தானே வருதா பாதிப்புகள்னால தான். அப்ப உங்களுக்குள்ள எத நமக்குள்ள அனுமதிக்கணும், எது அனுமதிக்க கூடாது, எத நம்ம பார்க்கணும், எத கேட்கணும்ன்றதுல தெளிவான ஒரு தீர்மானம் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள ஊறும். நமக்குள்ள ஊறுறது, நமக்குள்ள இருந்து எப்ப வெளிய வரும் என்னன்றது தெரியாது. இதே மாரிதான் நேஷனல் ஜியோகிராபிக், அனிமல் பிளானட் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் கூட இந்த மிருகங்கள் ஒண்ணோட ஒண்ணு சண்டை போடுறது, ஒரு புலி ஒரு இந்த மாதிரி எல்லாம் அப்படியே அதெல்லாம் பார்க்கிறப்ப அதுக்கு அதுக்கான ஒரு வார்த்தை கூட இருக்கு. சாடிஸ்ட் ஒரு உயிர் மிக 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 மோசமான ஒரு எப்பயுமே அனுமதிக்காதீங்க. ஆனா
தெரிஞ்சோ தெரியாதோ தமிழ்நாட்டு தலை தமிழ்நாட்டு தலைவி டிவி சீரியல் இருக்கு. எதிரான விஷயங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள போய் அப்படியே பிக்ஸ் ஆயிடுறப்ப அப்ப எல்லாரையும் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய குடும்ப பிரிவுகள் அப்படியே குடும்பம் பிரியாம இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பாவிக்கும் அந்த ஒரு தன்மை, அந்த தன்மையில அந்த குழந்தைகள் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த நான் கோஆபரேஷன் எட்ஸெட்ரா 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 இதெல்லாம் நம்ம பாக்குறோமே, கைய உதறிட்டு போயிருந்தாங்க. ஆனா அது நடிப்புன்னு தெரியுது. அவங்க பண்றது நம்மளுடைய மனதுக்கு அது தெரியுதா? தெரியறது கிடையாது. அது தெரியாமலும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிருது. அது அப்படியே இன்னமும் உள்ள போய் நச்சுன்னு நின்னுக்குது. அது ஏதாவது ஒரு ரூபத்துல வெளியே வர்றதுக்கு வருது. எப்படி வருது தெரியாது நமக்கு. அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்டும் என்ன நினைச்சுக்கோம், ஓகே இந்த மாதிரி விஷயங்களை விரும்பி பார்ப்ப, ஓ இவங்க இதுதான் பிடிக்கும் கூட இதே மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி சூழல்களை உங்களை சுத்தி உருவாக்கிறது. அப்ப அதுல எல்லாருமே என்ன ஆயிருது, லாக் ஆகுற மாதிரி. எல்லார் வீட்லயும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்லாதது, அதாவது இப்ப எப்படி போயிட்டு இருக்கு வெளியில எல்லாம் பாக்குறப்ப, ரொம்ப ரொம்ப தீவிரமான பிரச்சனை கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 90% பிரச்சனை, ஒரு 80% இப்படிதான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது மட்டுமே. அப்ப இது எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிச்சயமோ அருமையாக இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற முழுதாக இது இது ஒண்ணுமே கேட்கலாமா? நிச்சயாக மாறும். இத நீங்க கட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தரும் உங்க கூட சேர்ந்து பாக்குறோம், அது கட் ஆகும். ஜீவகுமாரிமா வணக்கங்கம்மா. சரியா கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. ஜீவகுமாரிமா வணக்கம். சரியா கேட்க மாட்டேங்குது. சரிம்மா, நான் இப்ப வேற இதுல வரேன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதாமா? அது ஏதோ போயிட்டு கேக்குதுங்கம்மா. சரி. சோ இன்னைக்கு வர்ற கார்ட்டூன்ஸ் குழந்தைகள் பார்க்கக்கூடிய அவ்வளோ ஒரு வன்முறை இருக்கு நமக்குள்ள. என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும். அதனாலதான் இந்த சத்சங்கங்கள் எல்லாமே அதெல்லாம் கேட்கிறப்ப உங்களுக்கு அது கூட இருக்கலாம். ஆனாலும் அத நீங்க காதுல வாங்குறப்ப இதே மாதிரிதான். இப்ப நம்ம இது, அதாவது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எப்படி உள்ள போய் நம்ம கெட்டதுக்கு தூண்டுதோ, அதே மாதிரி இந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்குதுன்னா கூட அது உள்ள போய் ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல விஷயங்களையே தூண்டும். ஃபார்முலா ஒண்ணுதான். அதை நம்ம கத்தி எடுக்கிறோம், அத காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்றோமா இல்ல கழுத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்றோமான்றது மாதிரிதான். ஓகேயா? அதனால எல்லாரும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி அமைதியான ஒரு மனநிலையும்
ஒரு அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு சமநிலையான ஒரு மனநிலையில எல்லாரும் இருக்க ஆத்மார்த்தமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளத்துடன்.